விஷயக்கு அண்ணா பிராங்க் பண்ணுவோம்டா. இல்லாமே நீ பாண்டி போயிருக்க இல்லையே. இப்போ போவோமா? மோஸ்ட்லி எங்கே போனால் எனக்கு ஓகே தான்ப்பா. சரி, உனக்கு உன் பிரச்சனை. அண்ணாவே வந்து நம்மளை கூட்டு போகிற மாதிரி நான் ஒரு பிளானை போடுறேன். எப்படி? அந்த ஃபோனில் செகண்ட் சிம்மில் பண்ண கால் பண்ணி கொடு. ஹலோ சொல்லுங்க. Sir, is this Black Beach couple? Yes. Sir, we are calling from one resort in Pondicherry. Okay. We want to do one collaboration with you, sir. Actually, you can come to a resort and stay in a resort and you can give a genuine feedback about a resort, sir. Oh. Okay, ma'am. Sir, actually, this is a 5-star hotel, sir. You can come and just stay and you can give your feedback. Is this okay, sir? Okay, ma'am. In Pondicherry, it's just 1.5 kilometers from the beach, sir. Oh, okay. Are you interested, sir? Yes, ma'am. I interested. Sir, actually, our hotel is a 5-star resort, and per day it is 17,000. We will give you like 2 days stay. You can just enjoy in the resort, sir, and it's just near beach. You can also go to beach. So, can you do it for a free collab, sir? Okay, ma'am. Yes, ma'am. Okay, sir. Can you confirm the date, sir? Whether it's Friday and Saturday or Saturday and Sunday? This alone I will discuss with my wife. You know, ma'am. Okay, sir. Thank you, sir. Okay, ma'am. Thank you. உன்னா நம்ம தற்கொலையாக போகிறோம். என்ன சொன்னாலும் நம்புறாங்களே. அதை வாய்ஸ் கூட கண்டுபிடிக்க தெரியல இங்கிலீஷில். இங்கிலீஷ்ல பேசினா உங்களுக்கு தெரியாதுடா. என் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ்ல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாண்டிக்கு பிளானை போட்டாச்சு. போடலாம். சுபதி, நம்ம வந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு வந்து பிளானை செம்மையாக போட்டோம். இப்போ வந்து எப்படியாவது அவங்களை கிளப்பி அவங்க கூட்டு போயிட்டு பல்பு வாங்க வைக்கிறோம். வாங்க போய் பாப்பா கிளம்பிட்டாங்களா? பாண்டா, என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? பாண்டி போனோம் ஞாபகம் இல்லையா? என்ன நீங்க? நான் பேசிட்டேன் அதெல்லாம். ஆமா, கால் வந்துச்சு, நான் பேசிட்டேன் அட்டென்ட் பண்ணி. அதான் படுத்திருக்கீங்களா? என்ன நீங்க? நானும் அழகா ரெடி ஆயிட்டேன், அவனும் ரெடி ஆயிட்டான். இப்ப இதான் உங்களுக்கு டவுட். என்ன நீங்க கிளம்புங்க, கிளம்ப சொல்றா. உனக்கு வேணாம். என்ன நீங்க பாண்டோம்? இது போலாம். என்னப்பா அவங்களே கம்முனுங்க. நீங்களே உள்ள 2 மணி நேரம் தான் இங்க இருந்து. டிராஃபிக் இருக்கும், வெயில். ஈஸியால எதுனா டிராஃபிக். அதெல்லாம் முன்னிதான், அது இப்போலாம் டிராஃபிக் தான் இருக்கும். வாங்க, அவங்க லேட்டா சொன்ன லேட்டா நம்ம அப்படியே போட வேலை சுத்தி பார்த்தே போடலாம். ராக் பீச் இருக்கு, அப்புறம் என்னென்னமோ நிறைய அந்த மஞ்சள் கலர் பில்டிங் எல்லாம் இருக்குல்ல, நம்ம பார்த்தே போடலாம். மஞ்சள் கலர் பில்டிங் எல்லாம் போய் பாரு. நம்ம வீடு கூட மஞ்சள் கலர் தான். அந்த மஞ்சள் பில்டிங் தான் ஃபேமஸ். அப்ப நீங்க போய் ஸ்பெஷல் வாட்ச் வைங்க, டான்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்றீங்க. சொல்ல மாட்டீங்க? அத்தாரு உட்காரலாம். டைம் இல்லை, கிளம்புறீங்களா இல்லையா? பாண்டி போடுமா இல்லையா? 5 நிமிஷம் இப்ப நீங்க கிளம்புறீங்க, இல்லைன்னா இங்கே பட்டு தூங்குங்க. 5 நிமிஷத்துல நீ கிளம்பு. நான் எப்படா கிளம்புறது? என்ன விஷயம்? நம்ம எல்லாம் ஒரு 3 மணி நேரம் ஆகும். 5 நிமிஷம் சொன்னாதான் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அவன் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவான். 7 மணி நேரம் உட்காருவான். அவன் நைட்டே கக்கூஸ்ல உட்காந்து காலைல முடிச்சிருவான். இந்த மாதிரி வெளியே போட்டோம்னா குறைச்சிருக்கேன் காசு. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல ஒரு வழி. பொங்கல் தீபாவளி வந்துச்சுன்னா நம்ம வீட்டுல பெரியவங்க கிட்ட வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி காசு கேட்போம். அந்த மாதிரி ஒரு வாட்டி 150 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்பாலாம். நம்ம கிட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்பாங்க. ஆமா, ஒன்னு எடுத்து 500 ரூபாய் வாங்கினா அடுத்து 2 ட்ரெஸ் வாங்கலாம்ல. இல்ல 2 இல்ல 3 ட்ரெஸ் வாங்கலாம்ல. அது சரி, ரெடி ஆயிட்டு வந்து 500 ரூபாய் கொடுங்க. நான் வெயிட் பண்றேன். Hey buddies, welcome to Black Beach Vlogs. இப்போ நம்ம எங்க போறோம்னா கார்ல போறோம். புரியல. கார்ல போறோம். தற்குறிங்களா இதுங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னா ரோட்ல போறோம். இதுல வானதி மாதிரி பேசுற நீ. அதான் ஏண்டா உன் பெஸ்டியை விட்டு இங்க வந்த உடனே அவன் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. தற்குறி. நீ வானொலி சொன்ன பிறகு
சும்மா அந்த மாதிரி சவுண்ட் அதாவது உங்களெல்லாம் பத்தி பேசினாக்கா கொஞ்சம் பத்தி பேசணும் நீ தப்பா அந்த கோவம் வரும் தான் வரதான் செய்யறேன். சரி நான் இனிமே பேசல ஓகேவா? நீயே ஒத்துக்கிற. சோ buddies இப்போ நம்ம எங்க போறோம்னா பாண்டிச்சேரி போறோம். சரி இப்ப பாண்டியில என்ன ஃபேமஸ் சொல்லுங்க. பாண்டியில என்ன ஃபேமஸ்? சன்ரைஸ். சன்ரைஸா? ஏண்டா மொட்டை வெயில்ல போய் நிக்கோ சன்ரைஸ்ன்ற. சன்ரைஸ் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம தான் பார்க்கணும், மத்த எல்லாரையும் பார்க்கலாம் நான் சொல்றேன் சும்மா. நம்ம என்ன பீச்ல வரோம் சன்ரைஸ். என்ன வளரலாம். சன்ரைஸ்ன்றது கார்னரா இருக்கு. பாண்டியில பேசுறாங்க எனக்கு புரியலடா இது. நான் எப்படியே கார் டோர திறந்து குச்சிர போறேன்டா. அப்ப நான் கார் ஓட்டுறேன். தள்ளி வைத்துருவா, நான் இங்க உட்காந்துக்கிறேன். நான் இறங்கிறதுக்கு பதிலா உங்க 2 பேர் இறக்கி விட்டுருவா பேசாம. இதுதான் தவறான செயல். என்ன பண்றீங்க? சீட்டு பெல்ட் போட்டுருக்கேன். அந்த பயம் இருக்கு. சரி லாஸ்ட் வரைக்கும் பாண்டியில என்ன ஃபேமஸ்னு சொல்லல. சொல்லுப்பா. நான் சொல்லுவேன். ஏன்னா பாண்டிச்சேரியில வந்துட்டு அந்த மஞ்சள் கலர் பில்டிங்கு, ராக் பீச், அப்புறம் ரோத்துக்கடை சாப்பாடு ஃபேமஸ். நம்ம அங்கெல்லாம் போய் சாப்பிட போறோம். எல்லாமே இங்கேயே இருக்குடா. அங்க போய் நான் பார்க்கணும்ல. ஆக்சுவலா பாண்டிச்சேரி வந்து நாங்க போயிருக்கோம், ஆனா பாண்டிச்சேரி உள்ள போனது இல்ல. நானும் போனது இல்லங்க. இது சும்மா அந்த கடலூர் போன கடலூர் இப்படி பாண்டிச்சேரி, அது பாண்டிச்சேரின்னு அந்த ஒரு சிலை இருந்துச்சு பாண்டிச்சேரின்னு. பாண்டிச்சேரி பார்த்தோமா உள்ள எவ்வளவு இருக்கு. ஏய் நம்ம டிராவலுக்கு முக்கியமான ஒண்ணு மறந்து வச்சிட்டோம். ஆமா மறந்து வைக்கல, நான் தான் மறந்து உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். நாங்க இல்ல ஸ்நாக்ஸ் மறந்துட்டோம்ல. அதான் நீர் பழத்துல வந்திருக்கோமேடா. நீர் பழமா? தண்ணி பழம்டா அது. அது தர்பூசணி. தட் இஸ் வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் வந்து ஸ்நாக்ஸ் கடை பாரு. தண்ணி இல்ல அப்படியே கரைஞ்சிரும் சாப்பிட்டோன்னு. அந்த ஸ்நாக்ஸ் வேணும்ல, சாலிடா ஒரு ஐட்டம்ஸ் வேணும். இப்போ அதுக்கு சூப்பர் மார்க்கெட் போணுமா? எஸ் தெரியும். போட்டு தொலை மேப்ப. நான் என்ன சொல்றீங்க மேம்? நீதான் என் மேப், நான் தோரா நீ மேப். அப்படியா? மேப் 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 மேப். உங்களுக்கு தேவை எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி தருவேன். மேப் 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 மேப். ஒரு 4 கிலோ ஸ்வீட் கொடு. போனு டைப் சூப்பர் மார்க்கெட். அப்ப நீ எடுக்கிற மேப் பைத்தியம். போனு டைப் சூப்பர் மார்க்கெட்டா? ஏண்டா நீ டோரா பூச்சி படம் பாத்திருக்கியா இல்லையாடா? அது படமே இல்ல, கார்ட்டூன். அததான் பாத்திருக்கியா? பாத்துக்கனே. அதுல அந்த மேப் அழகா எகிரி வந்து அந்த அக்கா கண்ணு தெரியாதா? ஆமாடா. அந்த பொருளை அவங்க வச்சுட்டு உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க. மலை எங்க? மலை எங்க? அந்த யார போய் அதுக்கப்புறமா இப்ப எனக்கு சூப்பர் மார்க்கெட் வழி தெரியல. மேப்ப கூப்பிடுவோமா? மேப் 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 மேப். ஈஸியா ரூட் வந்து காலியா இருக்கும். 2 ஹவர்ஸ்ல போயிடுவோம் சொன்னாங்க. பாருங்க 2 ஹவர்ஸ் இங்கே தான் இருக்கும். 20ல போனா எப்படி போவோம் 2 ஹவர்ஸ்ல? இப்ப என்ன திருவான்மூர் வந்திருக்கோம், அப்புறமா தான்டா போனோம். அப்புறமா ஈஸியா அப்புறமா நம்ம அதே எல்லாம் தான் சொல்லுவேன். அங்கே 20ன்னு போட்டிருக்கு. 20 போகணும். வெறும் பாட்டு மட்டுமே கேட்டுன்னு ஒரு மாதிரி அமைதியா போற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? எல்லாரும் சேலஞ்ச் பண்ணுவோமா அப்போ? அதில் நான் சக்கரவர்த்தியடா. சக்கரவர்த்தினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியுமே. சொல்லு. சக்கரல வச்சு வச்சா சக்கரவர்த்தி. என்ன சேலஞ்சுனா, நம்ம எப்பவுமே இந்த தங்கிலீஷ் எல்லாம் பேசுறோம். இப்ப என்னன்னா அந்த இங்கிலீஷை ஒமிட் பண்ணிட்டு வெறும் தமிழ்ல மட்டுமே பேசலாம். அப்புறம் நீங்க உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சுனால அதுவும் சொல்லக்கூடாது. அதான் சேலஞ்ச். இப்போ இவன் முட்டை முத்தன்னு இருக்கான். என்னப்பா தம்பி ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினால் டொம்மு டும்முன்னு அடி விழும். டொம்மு டொம்மு இங்கிலீஷ் வார்த்தை. இங்கிலீஷ் இல்ல, ஆங்கிலம். சரி ஆரம்பிக்கலாம். அமைதியாக இருந்தாலும் அடி விழும். இது ஆங்கில வார்த்தை என்று இல்ல கூறியிருக்கார்கள். எது தக்கிட தக்கிட? எஸ், 2 பேரும் எஸ் அண்ணா. நீயும் என்று சொல்லிவிட்டாய். ஆம், இங்கிலீஷ் வார்த்தை இல்லையே. அம்மா நான் கம்முனு வாயை மூட்டு வரேன்டா. நீங்க பேசுங்கடா. வாய் மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தாலும் அறிவிலும். ஏன்
அதுவும் போட்டியில் வாயை திறந்துகிட்டு நான் அமைதியாக வருகின்றேன். ஹலோ சொன்னாங்கல்ல அங்க அடிக்க மாட்டேன் என்ன மட்டும் அடிக்கல அடிச்சு நாங்க போய் வேண்டுருவோம். ஒருத்தரை கூப்பிடணும்னா நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? ஒரு அடிதான் அடிக்க வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிடலாம். மன்னிக்கவும் அப்படி என்று எல்லாம் சொல்ல வேண்டும். ஆமா 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 இது கரெக்ட் தான். ரைட். நீங்க அடிக்கிறதும் அவன் அடிச்சிடலாம். சரி இப்போ நம்ம மதியானம் என்ன உணவு சாப்பிடலாம்? பிரியாணி அருந்துவோம். அருந்துவோமா? இது என்ன உனக்கு தண்ணி பொருளா? இங்கிலீஷ் வார்த்தையை தான் பயன்படுத்த, ஆங்கில வார்த்தையை தான் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் நீங்களும் தூய தமிழில் பேசுகிறீர்கள். ஏன்னா தமிழ் பேச தவறு என்று அறுத்துக்கிறார்களா? என்னது தூய தமிழ்ல பேசுனா தமிழ் தப்பா? இல்லை, சரியான வார்த்தை. சரியான வார்த்தை தானே. போங்கடா. சரி மதியானம் உணவுக்கு நம்ம எங்க போவோம்? ஹோட்டல் தான். நீயே வாங்கி வா, வந்து ஒழுங்கா பண்ணல வந்துரு. நம்ம வந்து இப்படி பேசினாலே சரியா தான் இருக்கு. தூய தமிழ்ல பேசினால கஷ்டமா இருக்கு. நீ ஏன் தூய தமிழ்ல பேசுற? வெறும் வார்த்தையில பேசுற. சென்னை எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? 2.3. ஏண்டா இல்ல என்ன பாக்க நான் ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஜோக்கர்னா தமிழ். அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லு? அதற்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு. கோமாளி. கண்டுபிடித்தேன். என்ன சூப்பர் மார்க்கெட்டியா? அவன் ஒரு அடி அடிக்க மாட்டான், பல அடி அடிக்கிறான். ஒரு அடி தான் அடிக்கணும். பல அடி அடித்தால் நான் வாயிலே குத்தும் போது உன்னோட பல்லு பறக்கும். இப்ப நம்ம அங்க போயிட்டு என்ன வாங்க போறோம்? என்ன என்ன அதான் என்ன வாங்க போறோம்? உணவு பொருட்கள். அதான் என்ன நொறுக்கு தீனி வாங்க போறோம். தெரியுமா? அடிக்கலாம் நினைச்சனே. நீ அடிப்ப. 1.3 கிலோமீட்டரில் என்ன ரைட் சைடா லெஃப்ட் சைடா? வாங்கல். ஏய் வீட்டாங்க பக்கம் சொல்லு. இடது பக்கம் வரும். வண்டியை நிறுத்த வேண்டும். அங்க அந்த போடு. இங்க போற என்னடா அது? அண்டத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது. சப்போஸ் அது அறந்து கீழே உண்டா எல்லாம் அவ்வளவுதான். என்ன சொன்னாங்க? இங்க பாருங்க. சொல்லு. அதை நீ தமிழ் வார்த்தையில் அது கீழே விழுந்த என்ன ஆகும் தான் கேட்டாங்க. இல்ல வாட் சப்போஸ் சொல்றான் அவன். புரியல. சப்போஸ்னா சப்போஸ் டொங்கு அடிக்கிறான். டொங்கு தப்புதான். செல்லு சிஎன்ஜி கேஸ்லாம் போடுவாங்க இங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? கேஸ். அதுக்கு பேர் என்ன? கேஸ் இல்ல, வாயு. ஆமாண்ணா. சரி ஒன்னு எடுத்தா 30 ரூபா 40 ரூபாம்பாங்க. 100 ரூபாய் தண்ணி கேட்டா கர்ச்சி பத்து தர. இது எரியதான் துண்டு எடுத்து தர. துண்டு இல்ல, இது வந்து கை குட்டை. தண்ணி அப்படின்னா இங்கிலீஷ் வாட்டர் தானே தண்ணி. இங்க வா இங்க வந்து வாங்கிக்கணும். நீங்க அடிக்கிறது வந்து மண்டை உள்ள போய் மூளை குழம்பி வருது. இந்த மாதிரி சேலஞ்ச் நீ யோசிச்சல அது இந்த மாதிரி சொல்லுவேன். போய் வாங்க போறியா இல்லையா? விஷயத்தை நம்ம பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா அவங்க நம்பிட்டாங்களா? பாண்டி ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு அப்புறமா இது பிராங்க்னு சொல்லிடலாம். சரியா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவங்க பண்ணா நல்லா பண்ண விடாத மாதிரி நம்ம சமாளிச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம நடிக்கணும் கரெக்டாக. ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். சரியா? இருட்டு வேணுமா?
டோனட்டா? தமிழ் அது பேரே டோனட் தான். அப்படி இது வடையா? சரி, நான் கேட்ரைட் ஒன்று எடுத்துக்கிறேன். என்னது கேட்ரைட். டங்கு எப்பா இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தமிழ் என்ன? ஒரு நிமிஷம் இது புடுறா. ஏய் ஒரு நிமிஷம் கரெக்டா? ஒரு நிமிடம் கரெக்டா? இது எப்படி துறக்கிறது? இப்படியா? ஓகே சொல்லா ஐஸ்மா பிராங்க் பண்ணலாமா? என்ன சொல்றேன்? ஏன்னா இப்போ நம்ம வந்து பாட்டி சைடு போகிறோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அரிஷ்மா பிராங்க் பண்ணலாம். நீ ஈஸியா சொல்லிட்டேனா? அவ என்னதான் வெயில தள்ள வைப்பா, அவ உள்ள உட்காந்து ஏசில உட்காந்து நானே தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஏன் இப்போ கார் வந்து நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீ அவளை சும்மா அவள் இறங்கி போக மாட்டா. நம்ம ஆனால் போக வச்சு அவளை தள்ள வைக்கிறோம். என்னதான் வெயில் இப்ப தள்ளு 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 கொடை பிடிக்க போறேன். அது நீ அது கண்டிப்பாக நடக்கும். நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு, ஓகேவா? நம்ம அரிஷ்மா பிராங்க் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் என் பிராங்க் நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டியா? பண்றேன் பண்ணாம கூட இருக்க. ஒரே நிமிஷம். ஆனால் இப்போ நம்ம இந்த வாட்டி வந்து அவளை பண்ணும்போது பயங்கரமாக இருக்கணும், புரியுதா? நான் ஒரே நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் உனக்கும் ஒன்றுக்கா எனக்கு 2க்கு 3 இன்றது பேடுறது எல்லாத்தையும் அதை போ 10க்கு வரைக்கும் எனக்கு வருது. போங்க. அவளோ ப்ராங்க் பண்ணுறா, இவரும் இப்போ தான் ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. நடுவில் நான் மாட்டிட்டு கஷ்டப்படுறேன். ஏன் ஏதோ உள்ள போய் மாற்றி ஸ்டக் ஆயிடுச்சோ? தெரியலையே. தள்ளு 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 தள்ளு. வா 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 நகருது. என்னமோ மாதிரி பண்றாங்க. ஒழுங்கா தள்ளுறா விஜய்க்கு. அப்புறம் ரெண்டு பேர் நல்லா தின்னிங்களா? தின்னி பண்றாங்க. நல்லா சாப்பிட்டு. நீ இறங்க தள்ளா. நான் எப்பறம் நீ கார் விட்டு நீ கார் விட்டு நீங்க இறங்க.